தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை தள்ளிவிடுவது இல்லை, என் இரக்கமும் பொறுமையும் உனக்காகவே இருக்கிறது, என் கிருபையால் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 86:15. ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் அடிக்கடி தவறு செய்து விடுகிறேனே, தேவன் என்னை மன்னிப்பாரா என்று கலங்குகிறீர்களா? நம் தேவன் அவசரப்பட்டு தண்டிப்பவர் அல்ல. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் நம்மை அழித்திருந்தால் நாம் என்றோ அழிந்திருப்போம். ஒரு தாய்க்கு பிள்ளை மேல் இருக்கும் மன உருக்கம் அவருக்கு உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் பலவீனங்களை கண்டு அவர் வெறுப்பது இல்லை, மாறாக பூரண கிருபையினால் உங்களை தாங்குகிறார். உலகம் உங்களை நிந்திக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவர். அவருடைய சத்தியம் உங்களை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறது. உங்கள் குறைகளை நினைத்து சோர்ந்து போகாமல், இன்று முதல் நீங்கள் தேவனை விட்டு தள்ளி சென்று விட்டது போல உணரும் போதெல்லாம் இப்போது தியானித்த வசனமான ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி துதித்து கொண்டே இருங்கள். அப்போது தேவனுடைய பொறுமையும் இரக்கமும் உங்களுக்கு புதிய வாய்ப்பை தரும். தைரியமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல கிருபைகளின் கர்த்தாவே, உமது இரக்கத்திற்கும் பொறுமைக்கும் நன்றி. என் பாவங்களை மன்னித்து உமது பூரண கிருபையால் என்னை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மரணாதா.